இப்போ இங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா, கருப்பாக தான் ஒரு மாதிரியா நினைத்து ஏமாத்துவானா, அந்தமாரி டார்கெட் வச்சு பேசுகிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியா நினைக்க மாட்டீங்கன்றான். எல்லாம் ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ நம்ம சுடுகாடு போகும்போது தனித்தனியாக பிரித்து வைக்கிறான். ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒன்றா நினச்சின்னு 1 நாள் வாழலாம் மேடம். சிலர்லாம் வந்து அப்படி கிடையாது. என்னன்ட்டு ஒருத்தனை வீட்டு இருந்தால் அப்படி சிச்சிப்பாங்க வச்சுப்பாங்க. ஆனால் நாத்தடிக்காங்க மேலே பார்த்தா நம்ம சுத்தமாக இருப்போம். புரியுதுங்களா? எனக்கு தெரியும் அதெல்லாம். நான் அதில் பார்த்தா மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப தகராறு பண்ண வண்டி சவாரி ஏற்ற மாட்டேன். எனக்கு வந்து இந்த கத்தெல்லாம் பிடிக்காது. ஏனுங்களா, நம்ம ஓய்ச்சி கொடுத்து 100 ரூபா அதிகத்துக்கு தகராறு பண்ணிக்கலாம். வேணா விட்டு போயிடுங்க மேடம், பரவாயில்ல அப்படின்ட்டு போயிலேருந்து. ஒரு ஆட்டோக்கார போய் இது ஒரு 10 ரூபா கட்ட இவ்வளோ போய் கேட்குறீங்க. இது என்ன மேடம் இது? மூஞ்சப்போ இருந்துட்டு சிலுத்துக்கும். இது அதுமாதிரி ஆளை பார்த்தா பயங்கர கோவம் வரும். இதே வெறுப்பில் வண்டி ஒன்று வீட்டில் கோவம் போகும்போது மூஞ்சை காட்டினியா ஒன்றையும் ஓடலன்றது. இதுதான் குடும்பம் ஓடி நிதி. அவ்வளோதான். உழைக்கும் மக்கள் தான் சென்னையுடைய பூர்வ பிடிகள். அவங்க தான் பிற மக்கள்கிட்ட கலந்து பேசுகிறாங்க. அவங்க விரைந்து பேசினாதான் அவங்களுடைய வியாபாரம் நடக்கும். ரிக்ஷா எடுக்கிறவங்க, கை ரிக்ஷா எடுக்கிறவங்க, சுமை தூக்குற தொழிலாளி இருக்காங்க. அவங்க தங்களுக்கு வியாபாரத்தை டக்குன்னு பிடிக்கணும். அப்போது பிற மாநில தொழிலாளர்கள், பிற மாவட்ட தொழிலாளர்கள், முதலாளிகள் கப்பலேருந்து இறங்குறாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல சந்தையில் இருக்கிறாங்கன்றப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் பேசி தங்களுக்கு பிஸ்னஸ் எடுக்கணுன்றது முக்கியம். அப்போ அவங்க நீட்டிய முறைக்கு ஒரு உரைநடை வடிவில், ஒரு கட்டுரை வடிவில் அது பேசிட்டு இருந்தாரு. இஷ்டங்களா அழைத்து கொண்டு வா, அதுக்கு நேரம் இல்லை, பிஸ்னஸ் போயிடும், நீ டக்குன்னு சீக்கிரம் எடுத்து முடிச்சாலும் இட்டாப்பா அப்படின்ற போது இருக்கின்றதுக்கு கீது உங்கள்கிட்ட வாழைப்பழம் இருக்கா அப்படின்னா வாய்ப்பில் இருக்கு. அப்போ அந்த விரைந்து சொல்ல வேண்டிய தேவை உழைக்கும் மக்கள்கிட்ட. இந்த வியாபாரம், இந்த வணிகம், இந்த 2 பெரும் சக்திகள் தான் இந்த வார்த்தைகளை மிக சுருக்கமாக சிக்கனமாக மாற்றுறதுக்கான அடிப்படை காரணம். இது என்னோட புரிதல். வேற இருக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லாங்குவேஜ் மேடம் மூலியே. என்னன்னா இது தமிழ் மட்டும் இருக்காது, இதில் எல்லாமே இருக்கும். இப்போ எங்களுக்கே தெரியாது நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. ஆனால் எங்களுக்கு புரியும். அது நாங்கள் பேசுறது அது எந்த மொழின்னா யாருன்னா இப்போ கமல் சாருமே யாருன்னா இப்போ இது வந்து இதுலேருந்து வந்தது, இப்போ இது கஷ்டமாக அது மாதிரிலாம் சில மேட்ரு கமல் சார் சொல்லியிருப்பாங்க. சில பேர்லாம் பேசுவாங்க இந்தமாரி ஸ்லாங்கில் வந்து இந்தமாரி விஷயம்லாம் வந்து இந்த உருதுலேருந்து வந்திருக்கு, ஹிந்திலேருந்து வந்திருக்குன்னு. நம்மளுக்கு ஹிந்தி தெரியும், அந்த ஓரளவுக்கு நம்ம ஹிந்தியில் நம்மளுக்கு பேச்சில் ஹிந்தி இருந்து நமக்கு தெரியும். இப்போ மராட்டி எப்படி இருக்கும் அது நமக்கு தெரியாது. இப்போ சில பேச்செல்லாம் பேசும்போது சில வார்த்தைலாம் வரும்போது சொல்லுவாங்க. இப்போ பேஜர் சொல்லும் போது பேஜர் கூட அந்த இல்லை அதுமாரி நமக்கு தெரியாது, என்ன லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் பேசும்போது எல்லாம் பேசின்னு இருப்போம், எல்லாருக்கும் புரியுங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போது கொஞ்சம் வயசானவங்க, இப்போ எங்களுக்கு 20 வருஷம் 10 வருஷம் சீனியர் இருந்தால் பண்ணாங்கன்னா அவங்க பேசுகிற ஸ்லாங் வேறு. அவங்க பேசுறது வந்து சென்னையில் வந்து வேறு மாதிரி ஸ்லாங் கொஞ்சம் வந்து அவங்க ரொம்ப ராவாக இருக்கும். அது கொஞ்சம் இப்போ நீங்கள் பெங்களூர் சைடு போனால் அது கொஞ்சம் பார்க்க முடியும். அந்தமாரி கொஞ்சம் லைட்டாக சாயில் இருக்கும், கொஞ்சம் சாயில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ அந்தமாரிலாம் பேசுறது இல்லை. இப்போ நியூட்ரல் ஆகிட்டாங்க. நியூட்ரல்லேருந்து கொஞ்சம் ஸ்லாமாக மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய அந்த கோட்வேர்ட் மாரி வார்த்தைங்க நிறைய எல்லாத்துக்குமே. இப்போ எதனா ஒருனா இப்போது மச்சான் 10 ஊர்லாம் அப்படின்னா இங்கேருந்து வா மச்சான் வாடா போகலாம் அப்படின்ற மேட்ரு. இப்போ எல்லாத்துக்குமே அந்தமாரி பேசும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம இங்கேருந்து காலி ஆகணும், இல்லை வேறு எதனா ஒன்று. இப்போ மங்கம் போட இப்போ எதிர்க்க குருமா சரியில்லை, நம்மகிட்ட பேசுகிறாங்க, அவன் நான் தட்டி விடுறாங்கன்னா அவனை தட்டி விடுறான்னா அவனை உங்களுக்கு புரியுதான் சொல்கிறது உங்களுக்கு. அவனை தட்டி விடுறான்னா வந்து அவனை காலி பண்ணி விடு, அவனை அனுப்பிச்சி விடு, அவனை அனுப்பிவிடு அவனா அப்படின்றதுக்கு அவனை தட்டி விடு. சென்னை மொழியோடைய அழகே உங்களுக்கு வந்துட்டு சொற்சிக்கனம், எளிமை. நான் ஒரு பொருளை தொலைத்து விட்டேன், தாராந்துட்டேன். தாரை வார்த்தல் அப்படின்றது அழகான ஒரு தமிழ் சொல். என்கிட்ட இருக்கிற பொருளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், தாரை வார்த்தல். அது ஒரு சடங்காக கூட இல்லை, தண்ணி நீரில் கை கொடுப்பாங்க. தாரை வார்த்தல் அதோடைய மிக எளிமையான வடிவம் பார்த்தீங்கன்னா தாராந்துட்டேன். அவனை அங்கே கூட்டு அங்கேருந்து அழைத்து இங்கே கொண்டு வா, இட்டுக்குன்னு வா, இஸ்தா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி குவியல். நீங்கள் அவனை இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் கூட இவ்வளோ அந்த வார்த்தையோட வலிமை உங்களுக்கு கிடைக்காது. அவனை இட்டுன்னு வா அப்படின்னு சொல்லும் போதே அது ஃபோர்ஸ் வருது. நீங்கள் என்ன உணர்ச்சியோடு நிற்கிறீங்களோ அந்த உணர்ச்சி பிழம்பு அதை அழகாக அந்த வார்த்தையில் அந்த கன்வே பண்ணக்கூடிய ஆற்றல் சென்னை தமிழுக்கு இருக்குது.